जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। बोलो राधा रानी की जय। वृंदावन विहारी कृष्ण भगवान की जय। குருநாதருடைய பரம அனுகிரகத்தினால ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பரம அனுகிரகத்தினால இப்போ நம்ம எங்கே தெரியுமா போயின்னு இருக்கோம்? ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் திருமணமான இடத்துக்கு தாங்க நம்ம போயின்னு இருக்கோம். என்ன விஷயம் சொல்கிறீங்க? ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடந்ததா? எப்படி இது? நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் ராதை கிருஷ்ணன் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தானே நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு ஸ்ரீ ராதா கிருஷ்ண கல்யாண விவாகம் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. வாஸ்தவத்தில் சத்தியம் அதாங்க. பிருந்தாவனத்தில் பாண்டீரவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடர்ந்ததான காட்டுப்பகுதியில் ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் கந்தர்வ திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. யார் அர்ச்சகர், யார் ஐயர்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் பிரம்மதேவனே ஐயராக இருந்திருக்காருங்க. எந்த இடத்துல ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் நடந்ததோ, எந்த இடத்துல இருவரையும் அமர வைத்து மாலைகளை இருவருக்கும் கழுத்தில் சூட்டி பிரம்மதேவர் அக்ஷதையெல்லாம் போட்டு ஐயராக இருந்து கல்யாணம் செய்து வைத்தாரோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் பாண்டீரவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான சுந்தரமான இடம். நீங்களாம் பிருந்தாவனம், கோகுலம், கோவர்தனம்லாம் போனீங்கன்னாலே நிறையா இடங்களில் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் விவாகம் நடந்ததாகவே நிறைய போஸ்டர்லாம் நிறைய ஒட்டி அந்த இடத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும்னு அழைத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். எனக்கே ஆச்சரியம், நானே கேள்விப்படவே இல்லைங்க. ஸ்ரீ ராதாராணிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவும் ரெண்டு பேரும் ஒரு உயர்ந்த தெய்வீக காதல் கொண்டவர்கள் தான் நான் நினச்சிட்டு இருந்தேனே தவிர இருவருக்கும் ரகசிய திருமணம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ரகசிய திருமணத்தை பற்றி கர்க சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும் கீத கோவிந்தத்திலையும் சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த இடத்துல இருவருக்கும் திருமண வைபவம் நடந்ததோ, எந்த இடத்துல பிரம்மதேவர் மங்களமான திருநாமங்கல மந்திரங்களை ஓதி ஸ்ரீ ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் தெய்வீகமான திருமண வைபவத்தை நடத்தி வைத்தாரோ அந்த இடத்துக்குத்தான் அடியன் உங்களை இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக அழைத்து கொண்டு போகிறேன். ரொம்ப அதி அற்புதமான லீலா வினோதங்கள் நடந்த இடம் இது. இதோ பார்த்திங்களா, பிரம்மதேவர் அழகாக யாகம் பண்ணுறார். பக்கத்தில் யார்? ஸ்ரீமதி ராதாராணியும் கண்ணபெருமானும் இருக்கார் பாருங்கள். எந்த இடத்துல நடந்ததோ அந்த ஆலமரத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த ஆலமரம் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, இந்த ஆலமரத்திற்கு இடையிலே தான் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான முறையில் பிரம்மதேவர் மந்திரங்கள் ஓத ஸ்ரீ ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாண வைபவம் நடந்த இடம் இதுதாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிருந்தாவனத்தில், கோகுலத்தில், கோவர்தனத்திலாம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தது யார்? சாட்சாத் சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபுவிற்காகவே அவர் தானே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் சாட்சாத்து கண்ணன் தானே. இந்த இடத்துக்கெல்லாம் வரும் பொழுது அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஆகையினால அவருக்குன்னு ஒரு திருவடி பாதுகையை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே மேலே சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்திருக்கார். ஸோ இந்த இடங்களெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவனுடைய திருவடி. இந்த திருவடியை சுமந்து வந்தவன் சாட்சாத்து கண்ணன். ஆகையினால இந்த இடங்களெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்ததுனால இந்த இடத்தெல்லாம் இன்றைக்கி நமக்கு கண்டு அப்படியே என்ன சொல்கிறதுனா இந்த காட்சிகளெல்லாம் நம்ம தரிசிக்கணுன்றதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபு சுரூபமாகவே சாட்சாத்து கண்ணனே இந்த இடங்களுக்கு நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். சரி, இந்த இடத்துல அப்படி என்னதான் லீலை நடந்தது, எப்படி நடந்தது இந்த லீலை, அதை சொல்கிறியாப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த லீலையை உங்களுக்கு அடியேன்னு சொல்கிறேன். இந்த இடங்கள் தான் ராதைக்கும் கண்ணனுக்கும் ரகசிய கந்தர்வ திருமணம் நடத்தி வைத்த இடம். இதுதான் என்னவா, கோகுலத்தில், பிருந்தாவனத்தில் நிறைய இடங்களில் கண்ணனும்
கோபர்களும் நிறைய பேர் மாடு மேய்க்க போகிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியாக நந்த மகாராஜா இந்த பாண்டீரவனத்துக்கு நிறைய பசுமாடுகளையும் தன்னுடைய இரு சின்ன குழந்தையாகிய கண்ணனையும், சின்ன குழந்தை தான், ரொம்ப தவளக்கூடிய குழந்தை, அந்த தவளக்கூடிய குழந்தையும் கூட்டு வந்திருக்கார். இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த இடங்கள் எல்லாம் சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வராத அளவுக்கு லைட்டாக தான் படுமா. அவ்வளவு காட்டுப்பகுதிகளாக இருந்திருக்கு. நிறைய மரங்கள், கடம்ப மரங்கள், தமலா மரங்கள் நிறைய சூழ, ஆலமரங்கள் எல்லாம் சூழ இருக்கக்கூடிய இடமாக இருந்ததாம். இப்படி இந்த ஆலமரத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறது அவ்வளோ பாக்கியம். ஏன்னா இதெல்லாம் சாட்சி பகவான் இந்த இடத்துல இருந்ததாகவும் ராதைக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடத்தியதாகவும் இருக்கக்கூடிய சாட்சியான மரங்கள். துவாபர யுகம், எத்தனை யுகங்கள், எவ்வளவு யுகங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மரத்தெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கறது அதி துர்லபம். ஆகையினால இந்த வீடியோ பதிவு மூலமாக இந்த பிரசாதத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ ஆகையினால நந்த மகாராஜா இந்த பாண்டீரவனத்தை கூட்டு வரும் பொழுது அடர்ந்த பெருத்த மழை பெஞ்சிருக்கு. ஐயோ குட்டி கண்ணை ஓடிடுவானே, எங்கேயாவது பிடிச்சிக்கணும்னே பிடிச்சி அப்படியே மடியில் உட்கார வச்சுருக்கார் பாண்டீரவனத்தில். இந்த இடம் இல்லை, வேறு இடத்துல கண்ணனும் அவங்க அப்பாவும் கோபர்கள் எல்லாரும் இருக்காங்க. பெருத்த மலை, அடர்ந்த காடு, வேற பசுமாடுகள் எல்லாம் அப்படியே ஓரமாக நிற்கிறது. அப்படி நிற்கையில் திடீர்னு ஒரு அழகே வடிவான சின்ன குழந்தை உருவாகிறா. யார் எதுனா, அவள் தான் ஸ்ரீமதி ராதாராணி நேராக அந்த இடத்துல தோன்றி நந்த மகாராஜா கிட்டே என் கூட கொஞ்சம் கண்ணனை அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டு, அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணனை ராதாராணி கூட அமுச்சு வச்சுட்டார். ராதாராணி கண்ணனுடைய கரங்களை பற்றி கொண்டு இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காள். இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்த சனம் 2 பேருமே இளம் வயது பாலகர்களாக மாறியிருக்காங்க. சின்ன குழந்தையாக தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்த சனம் இளம் வயது பாலகர்களாக தோன்றி உடனே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில் இருவருக்கும் கந்தர்வ திருமணம் நடக்கும்படியான ஒரு கிருபையை செய்ய இந்த இடத்துல பிரம்மதேவர் மற்றும் ராதாதேவியினுடைய தோழிகள் லலிதா, விசாகா இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தோன்றி ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் திருமண வைபவத்தை சீரும் சிறப்புமாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய லீலைகள் நடந்திருக்கு. அசுரனை கொள்றதுல நம்ம கண்ணனை விட்டால் வேறு ஆளே இல்லை. இங்கே பலராமனும் அசுரர்களை கொன்று இருக்கார், நம்மளுடைய கண்ணனும் கொன்று இருக்கார். உடனே கொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா, கோபியர்கள் எப்பொழுதும் போல் எப்படி ராதா குண்டம் ஷாம் குண்டம் உருவானதோ அதே போல் இந்த இடத்துல ஒரு குண்டத்தை உருவாக்குறதுக்காகவே, கண்ணா நீ அபச்சாரம் பண்ணிட்ட, நீ பாபம் பண்ணிட்ட, நீ எல்லா தீர்த்தத்துலேயும் முழுகினாதான் அவன் பாவம் போகுண்டா, எப்படியாவது போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாடான்னு சொன்ன பிறகு கண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சின்ன கையில் இருக்கிற புல்லாங்குழல், வேணுன்னு அர்த்தம், வேணுவால் இந்த பூமியை அழகா தட்டினாராம். பெரிய கிணறு உண்டாச்சான். குபுன்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவ நதிகளும் ஒன்றாக வந்து தான் அதில் ஸ்நானம் பண்ணாராம். ஸோ அந்த கிணறை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிணற்றுக்கு பேர் என்னென்னா வேணு குபா அப்படின்னு சொல்லக்கூடிய கிணறு. வேணு குபா அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் இந்த கிணற்றினுடைய பேர். இங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கிறதே துர்லபம். இந்த இடங்களெல்லாம் வேணு குபா, கண்ணனால் உருவாக்கப்பட்ட அதி அற்புதமான ஒரு இடம். இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் அன்னைக்கு இங்கே எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திருவிசநல்லூரில் கார்த்திகை மாதத்து அமாவாசை அன்னைக்கு கங்கா பிரவாகமாக என்ன சொல்கிறதுனா, திருவிசநல்லூர் ஐயாவாள்னு சொல்லக்கூடிய மகாபக்தர் சிவபக்தருடைய வீட்டில் குபுன்னு கங்கா வெளியே வருவாளாம் நம்ம தமிழ்நாட்டில் கார்த்திகை மாதத்து அமாவாசை அன்னைக்கு. ஸோ அதே போல் இந்த இடத்துல அந்த ஒரு திருநாள் அடியன் மறந்துட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் கீழே மெசேஜாக கூட கொடுக்குறேன் அந்த நாளை தேடி. ஸோ அந்த நாள் அன்னைக்கு இந்த இடத்துல குபுன்னு கங்கா வெளில வருவாளாம். ஸோ அந்த மாதிரி லீலை நடந்த இடம் வேணு குபா அப்படின்னு சொல்லக்கூடிய கிணறு. அதி அற்புதமான இடங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் கந்தர்வ திருமணம் பிரம்மதேவர் முன்னிலையில் நடந்தது. அதி அற்புதமான இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் வேணு குபா, தன்னுடைய வேணு அந்த புல்லாங்குழலால் உருவாக்கப்பட்ட அதி அற்புதமான ஒரு கிணறு. இந்த இடத்துல ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுடைய அடுத்து நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா, அடுத்து நம்மளுடைய பிரம்மதேவருடைய அதி சுந்தரமான ஒரு சன்னிதானம் இங்கே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாட்சி,
ஆகையினால இந்த கோவிலெல்லாம் நமக்காக உருவாக்கி சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் கொடுத்துருக்கார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தான் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய சுய ஞாபகம் வந்து இந்த இடத்துல அந்த லீலை நடந்தது, அந்த இடத்துல இந்த லீலை நடந்ததெல்லாம் சொல்லி 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 இந்த இடங்களெல்லாம் நமக்கு கிடைக்கும்படியான ஒரு அற்புத லீலை புரிந்திருக்கார். ஸ்ரீமதி ராதாராணி கண்ணபெருமானுடைய திரு சன்னிதானம். ஜெய் போலோ ராதாராணிக்கு ஜெய், ஜெய் போலோ ராதாராணிக்கு ஜெய். இங்கே பலராமனும் கிருஷ்ணனும் அரக்கர்களை கொல்லக்கூடிய காட்சியை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பாண்டீர வனத்தில் தான் நடந்தது. இந்த பாண்டீர வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வனம் வந்து பார்த்தீங்கன்னா பலராமர் இருக்கார் இல்லையா, பலராமர் பாருங்க, பிரம்மதேவர் வந்து ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் திருமண வைபவத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அதிசுந்தரமான சிலா ரூபத்தை இந்த இடத்துல வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த பாண்டீர வனம் மட்டும் இல்லைங்க, பாண்டீர வனம், பத்ராவனம், பெல்வனம், கோகுல மகாவனம், கோவர்தனம், இது எல்லாவற்றுக்கும் யார் பொறுப்பாளினா பலராமராம். பலராமர் தான் இந்த எல்லா இடங்களுக்கும் அதிபதியாம். இது வந்து யமுனா நதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதி சுந்தரமான இடங்கள். இதெல்லாம் ஒரு பகுதியை கிருஷ்ண பரமாத்மா பார்த்து கொண்டார், மறுபகுதியை நம்மளுடைய ஆதிசேஷனுடைய அவதாரமாகிய பலராமரே பார்த்து கொண்டாராம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு காண 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 கிடைக்காது. ஆகையினால போலோ ராதாராணிக்கு ஜெய், போலோ கோகுல விகாரி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாக்கு ஜெய். இங்கே ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுடைய அதிசுந்தரமான நிறைய விசேஷங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் அல்ல சச்சிதானந்த சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால தான் இங்கெல்லாம் வர முடிஞ்சுது. நமக்கு கோபாலவல்லிதாசர்னு சொல்லக்கூடிய மகாத்மா தான் இங்கெல்லாம் இந்த இடங்களெல்லாம் இருக்குன்னு நமக்கு காட்டி தந்தார். ஸோ அவருடைய ஒரு அனுகிரகத்தினால தான் இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி பயணப்பட்டு இந்த இடங்களெல்லாம் நம்ம தரிசிக்கும்படியான ஒரு கிருபையை வந்து நம்ம பெறுறோம். இந்த பாருங்க, அழகான ஒரு காட்சி. 30 கோடி தேவர்களும் எல்லோருமே இந்த இடங்களில் வந்து அந்த ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கந்தர்வ திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு சூக்ஷ்மமாக பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தீங்க. இது கிணறு, ஆல்ரெடி நான் சொல்லி இந்த வேணுகுபா அப்படின்னு சொல்லக்கூடிய கிணறு. வருஷத்தில் ஒரு முறை கங்கா இந்த இடத்துலேருந்து பிரவாகமாக வருவாள். ஸோ இதெல்லாம் நிறைய விசேஷங்கள் கொண்ட இடங்கள்ங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து இன்னும் அதி சுந்தரமான பிருந்தாவனத்தில், கோகுலத்தில், பர்சானாவில், மதுராவில் பார்க்கக்கூடிய இடங்கள் இன்னும் நிறைய பிரசாதமான வீடியோக்கள்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து அடியன் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் சமர்ப்பிக்க இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய க்ஷேத்திரங்கள், ஹரித்வார் இருக்குது, அடுத்து நம்மளுடைய ரிஷிகேஷ் இருக்குது, அதுக்கும் மேலே தேவப்பிரயாக என்ற க்ஷேத்திரம் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் மேலே போனால் ஸ்ரீநகர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தாராதேவி டெம்பிள்னு சொல்லக்கூடிய ஆலயம். இதெல்லாம் வந்து நிறையா வீடியோஸ் வந்து சுவாமி கொடுத்துருக்கார். நீங்கள் இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே இந்த எல்லா பதிவுகளையும் ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளணும். இது ஏதோ இங்கே போனாங்க, வீடியோ எடுத்தாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்குறோன்னெலாம் தயவு பண்ணி அப்படி பார்த்துறாதீங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு பிரசாதம். புரியுதுங்களா? இதை அடியன் வந்து ஒரு வீடியோகிராஃபராகவோ யூடியூபராகவோ அடியன் கொடுக்கல. ஒரு பக்தராக இந்த பிரபஞ்சத்தில் பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்ட பல கோடி ஜீவன்களில் ஒரு ஜீவனாக அடியன் வந்து இந்த பிரசாதத்தை வந்து உங்களுக்கு அடியன் கொடுக்குறேன். ஆகையினால் இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து அகமகிழனும். என்னைக்கும் குருநாதருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அனுகிரகம் இல்லாமல் இது எல்லாவற்றையும் பார்த்து மகிழ முடியாது. ஆகையினால் ஸ்ரீமதி ராதாராணி அவர்களுடைய அந்த திருவடி, தாமரை திருவடிகளை நம்ம என்னைக்கும் ஸ்மரணம் பண்ணணும். ராதையை ஸ்மரணம் பண்ணாலே கண்ணனுடைய திருவடியினுடைய அந்த பரிபூர்ணமான கிருபை நமக்கு கடாட்சம் கிடைச்சிருங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். குரு கிருபை எல்லோருக்கும் இருக்கட்டும். ஜெய் போலோ ராதாராணி கி ஜெய், கிருஷ்ண பரமாத்மா கி ஜெய், சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.